எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? தாவேகா வந்து ரீல்ஸ் ஆட்சி நடத்துது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ திமுக என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? விவசாயத்தை விட விளையாட்டு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையா இல்லையா? இந்த கிட்னி திருட்டு கேஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வைங்களேன், ஜூலி நீ இத்தோட காலி அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. இப்போ ஜூலி ரீசெண்டா வந்து பிரஸ் மீட்லாம் வேற கொடுத்துருக்காங்க. அழுதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. கனிம வளத்துறை அமைச்சரா இருக்க டிவிகே பிரபு வந்துட்டு அவர் பண்ற ஒவ்வொரு சம்பவமே வந்து தரமா இருக்கு. இப்போ என்ன மாதிரியான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இந்த திட்டத்தை வந்து நேத்தே நடத்துறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமா வனத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு. ஹாய், நான் உங்க தேவா. ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வந்து ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே வந்து ஜென்சி இளைஞர்களும், அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டாகிராம்ல போடுற அந்த ரீல்ஸ், அது மூலமா தான் வந்துட்டு தாவேகா ஆட்சிக்கு வந்துச்சு, ரீல்ஸ் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரியலா ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ திமுக என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? அவங்க வந்து ஜென்சி இளைஞர்களை வச்சு உங்களுக்கு திமுகவுக்கு யாரெல்லாம் வந்துட்டு ஆதரவு தர்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சிறப்பு கூட்டத்தையும் வந்து நடத்த போறாங்க. இதுல திமுகவோட கொள்கை என்ன, அவங்களோட கோட்பாடு என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில தெரிய வச்சு திமுகவை அவங்க பக்கம் இழுக்கணும், இளைஞர்கள் எல்லாத்தையும் வந்து திமுகவோட பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா உங்களுக்கு இந்த பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தாவேகா வந்து ரீல்ஸ் மூலமா ஆட்சி நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுகவும் நீங்களும் அதே வேலையை தானே பாக்குறீங்க. இது வந்து புதுசு கிடையாது. இவங்க ஏதோ புதுசா ஒரு விஷயத்த ரீல்ஸ் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரியும். கரூர்ல முப்பெரும் மாநாடு விழா ஒன்று நடந்துச்சு. 1,00,000 சேர் ஓட்டு 1,50,000 பேருக்கு மேல கூட்டம் அப்படின்னு சொல்லியெல்லாம் ரீல்ஸ் தான் வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க வந்து குடுகுடுப்பக்காரங்களெல்லாம் வச்சுட்டுலாம் வந்து இந்த முறை திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணீங்க. அதெல்லாம் மறக்க முடியுமா? இந்த மாதிரியான கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நீங்க தாவேகாவுடைய ஆட்சியை வந்து குறை சொல்றதுல எந்த விதத்திலுமே நியாயம் இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவோட ஊப்பியான உடன்பிறப்பு அப்படிங்கிறத விட 200 ரூபாயை வாங்கிட்டு கொடுத்த காசுக்கு மேல கூவுறியே அப்படிங்கிற மாதிரி தாவேகாவுல முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்துட்டு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி ஒரு குட்டியா ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டாராம். அதை பொறுத்துக்க முடியாம ஜூலியை என்ன பண்ணிட்டாங்க, நீங்க எப்படி அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்க மட்டும்தான் வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடின மாதிரி கொந்தளிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அன்னையிலிருந்தே அவங்க வந்து விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என் மேல வந்து இந்த கிட்னி திருட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி பொய்யா ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அது பொய்யா இருக்கட்டும், ஆனா அவங்க பேசின விஷயங்களை வந்துட்டு அவங்க வேணா மறக்கலாம், ஆனா நம்ம மறக்க முடியுமா? அவதூறு அவ்வளோ தூரம் பரப்பியிருக்காங்க. இந்த கரூர் சம்பவத்துல வந்துட்டு அண்ணே 50 500 ஆக்கிராதீங்க, இந்த மாதிரியான பேச்செல்லாம் வந்து அவங்க பேசியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தாவேகா வந்துட்டு தற்குறி அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சாரத்திலையுமே விஜய் அவர்கள் வந்துட்டு புதுசா எதுவுமே பேசுறது இல்ல, பேசினதே தான் வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதியில நிக்கிறாருன்னு சொல்லுங்க, அதே தொகுதியில நானும் நிக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், திருச்சி கிழக்குல இனிக்கோ இருதயராஜ் அவரை வந்து அடிச்சுக்கவே முடியாது, அங்கெல்லாம் வந்துட்டு விஜய் அவர்களால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து தாவேகா மேல அவங்க வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனம் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு இப்ப ரொம்பவே ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த கிட்னி திருட்டு கேஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஜூலி நீ தோட காலி அப்படிங்கிற மாதிரி அவங்கள தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அது மட்டும் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்களோட குழந்தை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தாவேகா தான் காரணம் அப்படின்னு வந்து ஒரு சிம்பத்தி ஒன்று கிரியேட் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி சத்தியமா தெரியல. எனக்கு தாவேகா ரசிகர்கள், தொண்டர்கள் மேல ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. நான் வந்து எல்லாரையுமே சொல்லல. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து உங்களுடைய கட்சியவோ இல்ல முதலமைச்சர் விஜய் அவர்களையோ விமர்சனம் பண்ணா நீங்களும் வந்து விமர்சனம் பண்ணுங்க. பெண்களை வந்துட்டு அவதூறா பேசுறது, ஆபாசமா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்துருங்க. ஒருத்தவங்க அதை பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா மாற்று அரசியலை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் வந்து தாவேகாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களோட பேரு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியுமோ, நல்ல மாதிரியா பேச முடியுமோ, நல்ல மாதிரியா விமர்சனம் பண்ண முடியுமோ அதை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு சின்ன சஜஷனா உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். எப்போ வந்து காரைக்குடியில வேட்பாளரா பிரபு அவர்களை வந்து நிப்பாட்டுனாங்களோ அன்னையில இருந்தே வந்துட்டு மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுலயும் அவர் வந்து கனிம வளத்துறை
அமைச்சரா போட்டதுக்கு அப்புறமா அவர் ஒரு டாக்டர், அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு துறையை கொடுத்திருக்காங்களே, அவர் என்னடா பண்ணி கிழிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்து உங்க நினைப்ப கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தரமா பண்ணிட்டு இருக்காரு. திமுகவோட ஆட்சியில உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கனிம வளங்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரியில மனோ தங்கராஜ் அவரை வந்துட்டு அந்த வேட்பாளரா போட்டியிட முடியாத அளவுக்கு அவர் பண்ண எல்லாத்தையுமே எடுத்து வச்சாங்க. அதனால அவர் வந்து அங்க போட்டி கூட போட முடியல. அந்த அளவுக்கு கனிம வள கொள்ளைகள் அப்படிங்கிறது திமுகவோட ஆட்சியில வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அவங்க அது சம்பந்தமா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க 5 வருஷமா அப்படிங்கிறதே தெரியல. ஆனா கனிம வளத்துறை அமைச்சரா இருக்க டிவிகே பிரபு அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட கல்லை தாண்டி அதுக்கும் அதிகமான கல்களை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தற்காலிகமா 69 கல்குவாரியை வந்து மூடியிருக்காரு. 78 கல்குவாரியை வந்து சீல் வச்சிருக்காங்க. அரசு அனுமதியே இல்லாம கல்ல எடுத்துட்டு போன 429 லாரியை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தரமான சம்பவங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். மக்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணணும், மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்து. இந்த மாதிரியான அறிவான தரமான சம்பவங்களை பண்ணக்கூடிய அமைச்சர்களுக்கு மத்தியில சில அமைச்சர்களும் இருக்காங்க. அவங்கள பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்காக அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேகாவோட வனத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தியும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இது என்ன மாதிரியான பதில் அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா உங்ககிட்ட தானே கேட்க முடியும். நீங்க ஒரு அமைச்சர், உங்ககிட்ட தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி உங்ககிட்ட தான் கேட்க முடியும். வேற யார்கிட்ட போய் கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்புற மாதிரியான ஒரு விஷயமா தான் அவரோட பதில் வந்து இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க மாத்திக்கோங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்காங்க, உங்ககிட்ட கேட்க முடியாது. அதனாலதான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கறாங்க. நீங்களும் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம பதில சொன்னீங்க அப்படின்னா, இவங்களெல்லாம் எதுக்குடா அமைச்சரா தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற மக்களோட மனநிலை அந்த மாதிரி மாறக்கூடாது. ஸோ நீங்க அரசியல் இப்பதான் வந்து புதுசா வந்திருக்கீங்க, எதையுமே வந்து உடனே மாத்திர முடியாது. ஆனா எல்லா விஷயங்களையுமே நீங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்படா இந்த ஆட்சியை கவிழ்க்கலாம், சோழியை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு பக்காவா வேற மாதிரியான பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எப்பவுமே வந்து இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு கருத்தா இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு புதுசா கட்சி ஆரம்பிக்க போறதா அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்ல திரும்பவும் பாஜகவிலேயே தொடர்ந்து பணியாற்ற போறாரா, இல்ல பாஜகவுல அவருக்கு ஏதாவது முக்கியமான ஒரு பொறுப்பு பதவி ஏதாவது கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே அவரோட பிறந்த நாளான ஜூன் 4ஆம் தேதி தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஜகவுல இருக்கிறத விட தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னாவே அது ரொம்பவே நல்லா இருக்கும். அவருக்குன்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு புதுசா கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? தாவேகா ஆட்சி எப்படி இருக்கு, தாவேகா ஆட்சியில இருக்க அமைச்சர்களோட நடவடிக்கைகள் வந்து என்ன மாதிரி இருக்கு, ஜூலியை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.